இன்றைக்கி அந்த அசோசியேஷன் போகிறதுக்காக தான் வந்து நான் என்னோடய சைட்லேருந்து சீஸ் பால் செஞ்சு எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சுன்னு இருந்தேன். அப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டுருந்தேன். வீடியோ பார்த்துனே பெப்பர் போட்டதால் அதிகமாக போட்டேன். இதனால தான் எங்கள் மாமியார் எப்பயுமே சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என் நாத்தனார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆற்றுல போடுறதே தப்பு, இதில் வேறு அளந்து வேறு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் சீஸ் பாலுக்காக உருளைக்கிழங்கோட மாவு நம்மளுக்கு ஸ்பூன்லலாம் வச்சு கிண்ணா சரி வரலன்னு சொல்லிட்டு கை தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பூனை எடுத்து வச்சுட்டு கையாலே கிளற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாமான் மட்டும் எப்போ நம்ம கழுவி வச்சாலும் சேர்ந்துனே தான் இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, கழுவ கழுவ சேர்ந்துனே இருக்குன்ற மாதிரி தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஜாமான்லாம் கழுவி வச்சுட்டு சமையல் வேலையும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சீஸ் பால் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கோட மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து ரவுண்டாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் சீஸும் அதே மாதிரி எத்தனை உருளைக்கிழங்கு பால் வச்சுக்கணும் அதுக்கு வந்து சீஸ் பாலும் அவ்வளோ ரெடி பண்ணிங்கன்னா. இதில் நடுவில் என்னோடய சின்ன பையன் வந்து அவரு ஒரு பக்கம் கலாட்டா பண்ணின்னு இருந்தார். அவர்கிட்டேருந்து அந்த உருளைக்கிழங்கை காப்பாற்றுறதுக்குள்ளே பெரிய பாடாயிடுச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சி வச்ச சீஸும் உருளைக்கிழங்கையும் ஒன்றா ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை ஜாயின் பண்ணி அதை உருளைக்கிழங்கு உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அது என் பையன்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் மாவில் ஒரு பெரட்டு, முட்டையில் ஒரு பெரட்டு, இது பிரெட் கிராம்ஸில் ஒரு பெரட்டுன்னு எல்லாத்தையும் பெரட்டி எடுத்து வச்சுட்டு, நான் வந்து இந்த தடவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கல. சரி, ரொம்ப எண்ணெய் பொருளாகவே தீபாவளிக்கு அதிகமாக எண்ணெய் பொருளாகவே சாப்பிட்டதால சரி நம்ம அப்படியே இந்த குழி பணியாரம் கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இது ஒரு புது மெத்தடாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த தடவை தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் வந்தது. அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கினேன். அப்புறம் செஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் பசங்களுக்கும் அதில் கொஞ்சம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் வச்சு கட்டி எடுத்து நானும் என் சின்ன பையனும் கிளம்பிட்டோம். அங்கே போனால் இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, ஆனால் அவங்க வந்து வரல. வாரம் வாரம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் தான் பண்ணின்னு இருக்கிறோம். ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவங்க வந்து என் பையனுக்கு விளாட்ற பொருள்லாம் கொடுத்தாங்க. சரி கொஞ்சம் நேரம் அதை வச்சு விளாடின்னு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒருத்தவங்க கேக்கு அந்த மாதிரி எல்லாம் ஸ்வீட்டாக தான் செஞ்சு எடுத்துன்னு வராங்க. அதனால தான் நான் இந்த தடவை வந்து கொஞ்சம் சால்ட்டாக செஞ்சு எடுத்துன்னு போவோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சீஸ் பால் செஞ்சு எடுத்துன்னு போனேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இதான் என்ன சொன்னாங்க, நிறைய ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க இன்னொருத்தவங்களும் சேர்ந்து எல்லாருக்கும் தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லோரும் முக்கால்வாசி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அல்ஜீரிக்காரங்க தான். அவங்களோட டீ போட்டு கொடுத்தாங்க. எல்லோரும் குடிச்சிட்டு